நம்ம விளையாட போகிறது என்னென்னா, அதாவது நைஃப் வெர்சஸ் டியூவல்ஸ். இது இந்த கேம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகலான்னு பார்க்கலாம். இங்கே போய்க்கலாம். இப்போக்கி ஃபஸ்ட்டு இங்கே போய்க்கலாமா? இப்போ இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, உனக்கு தனியாக ஒரு ரோல் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வந்து ஷெரீஃபு, அவங்க வந்து மர்டரு. இப்போ சுட போகிறோம், பார்க்கலாம் என்ன தான் ஆகுது. நான் ஆக்சுவலி ஒரு பாட்டாக தான் இருந்தேன். போடு பின்னாடிச்சாச்சு. இப்போ அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். மொத்தம் இன்றைக்கி நம்ம 5 மேட்ச் விளாட போகிறோம். இதுலேருந்து ஃபஸ்ட்டு ரவுண்டா செகண்ட் ரவுண்டு வந்துடல. இப்போ அடுத்தது எங்கே இருக்கா? எப்பட்றா? எனக்கு தெரிஞ்சு நம்ம வின்னாக போகிறோம்னு நினைக்கிறேன். அவன் லீவ் ஆகிடுவானோ? அப்படி தான் நினைக்கிறேன். நம்ம கில் பண்ணுமோ அவங்க கில் பண்ணாங்களான்னு தெரில. நம்ம ஒன்றுமே செய்ய மாட்டோம். நம்ம ஃப்ரெண்டே பார்த்துப்போம். ஃப்ரெண்டாகவே அவனும் நம்ம ஃப்ரெண்டு தாங்க. எனிமி டீமில் ஒருத்தர் இருக்கான்ல, அவனும் நம்ம ஃப்ரெண்டு தான். ஆனால் நம்ம எதிர் டீமில் இருக்கான் பையன். அதுதான் ரொம்ப சோகமான விஷயம். சரி, எல்லாம் மறந்துடாதீங்க. சொல்ல மறந்து விட்டேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, எல்லாமே பண்ணி விட்டுருங்க. பெல் ஐகானை தட்டி விட்டுக்கிடுங்க. அவ்வளோதான். இந்த மேட்சே முடிஞ்சிச்சா? வந்து வேஸ்ட்டு. சரி, அடுத்த மேட்ச்சுக்கு போவோம். நம்மளும் இங்கே போய் சேருவோம். இப்போ வர்றா எங்கள் 3 vs 3 ஹவுஸு. மேனிசன் ப்ளீஸ் மேனிசன் கோஆப்ரேட். மேனிசன் அப்பாடி, மேனிசன் நல்ல இடங்க. வினாயாச்சே. ஹே தயவுன்னு சொல்லிடுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் தானே, அதை பண்ணுறதுக்கு என்னவா? எப்படி? ஐயோ, சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு எவ்வளோ சாபம் விட்டீங்களோ. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஏன்டா பிரதீஷ் கேமிங் ரொம்ப நாள் வரலன்னு கேட்குறீங்களா? பிரதீஷ் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டீல் பிரெயின் ராட் விளாண்டோம். அதனால தான் ஒரு தகராறுனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். நானும் பிரதீஷ் விளாடுவோம். என்ன கேம்னு நீங்கள் என்னது இது? ஆனவனும் செத்து போகிறேன். எனக்கு பக் ஆகுதோ? இருங்க, இதில் ஏதாவது ஒரு இது எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே நல்ல காம்பினேஷன் தான். ப்ளூ நல்ல காம்பினேஷனாக இருக்குது. இவனா ஆனவனும் பக் ஆகுறான். நெட்வொர்க் கிடைக்கவில்லையோ? ஏனென்றால் என் வாய்ஸ் மாறி போச்சான்னு கமெண்ட்டில் அடிங்க. ஓய் வினாயாச்சி. திருப்பி ஐயோ, அங்கே எதுவும் நடந்துட்டுருக்கு தகராறு. என்னடா இது? 1 கிலோ கூட எடுக்க முடியல. ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் ஆனால் வின்னாயிடுறோம். ஆனால் என்னால் 1 கிலோ கூட எடுக்க முடியல. ஒருவேளை நம்ம கத்தி யூஸ் பண்ணுற தருணம் வந்துருச்சு. இல்லை, ஏங்க பக் ஆகிட்டுருக்கு. சை, எங்கே கிளிச் ஆகுதா ப்ளக் ஆகுதான்னு தெரில. இது அப்படியே நிற்கிறா. அவுட் ஆகுவோமோ? ஐயோ, அவ்வளோதான் அவுட்டுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அவுட்டா என்னது? இல்லை 2 பேர் இருக்காங்க. இப்போ தான் ஒரு பேர். இது என்னடா போங்கா இருக்குது? என்னதான் நடக்குது இது? அந்த சைட்லேயும் ப்ளூ, இந்த சைட்லேயும் ப்ளூ. இதுதான் பெரிய விஷயம். எது நம்ம டீம்னே தெரியலையே. ஒருவேளை ப்ளூவாக இருக்கும். ப்ளூ தான் நினைக்கிறேன். அது தவிர ரெட் டீம் சேர்ந்துட்டு
வானு எனக்கு ஹவுஸ் மட்டும் வந்துச்சா போதுங்க. ஹவுஸ் எனக்கு செம்மையாக வரும். இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், ஹவுஸில் நான் அவுட் ஆகிட்டேன்னா நீங்கள் எப்படி சொல்லுவேன், நீங்கள் லைக் அடிக்க வேணாம். எப்பா இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு கீழே எடுத்திருக்கேன். வாடு போடு. இப்போ அடுத்த தடவை ஹவுஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வின் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். ஹவுஸ் வரலைன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸில் ஏன்டா அப்படின்னு அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னே நானே டிஸ்காம்ப்ளிஷ் பண்ணிக்கிறேன் போட. ஹவுஸ் எவனாவது எடுங்கடா. ஹவுஸ் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இங்கே வா பொண்ணு. என்னடா பச்சை பச்சைன்னு இருக்குது. ஒரு வேளை இவ அப்படி கூட இருக்கலாம். இங்கே வாங்க எல்லாம் தம்பிங்களா, இங்கே வாங்கடாலே. எவ்வளோ வந்து தொலைங்களா. சீக்கிரம் ஹவுஸ் வரணும். ஹவுஸ் வேண்டிக்கோங்க. ஹவுஸ் வரணும். ஹவுஸ் எடுங்கடா. ஹவுஸே இப்போ பாரு ஆட்டத்தை காமிக்கிறேன் பாரு. ஐயோ தெரியல, பயமாக இருக்கு. எனக்கு புரியல. இல்லை தெரியல. லாஸ்டா ஒரு வேளை கிடப்பு வாங்கிட்டேன்னா தயவு செஞ்சு சிரித்து விடுவாதீங்க. என் வேலை நானே இது 2 பேர் தானா? இப்போ நீங்கள் ஒருத்தர் வருவானே. நான் நினச்சேன் வருவான்னு சொன்னேன், அதுக்குள்ளே வந்துட்டேன். சரி இந்த மேட்ச் வின் ஆகிடுவான்னு பார்க்குறேன். அந்த சைடில் எனக்கு க்ரீனு, இந்த சைடில் ஐயோ பேக் ஆன் பையும் சண்டை போட்டுருக்காங்க. ஐயோ என்னங்க, நான் ரொம்ப ரோப்ளாக்ஸ் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு போல், அதனால தான் நம்மளோட இது போயிடுச்சு, பவர் போயிடுச்சு. சரி இனிமேல் நம்ம டெய்லி அப்டேட் வர மாதிரி ஏதாவது ஒன்று பார்க்கலாம். நான் ஏன் வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், எக்ஸாம். இப்போ தான் ஹிந்தி எக்ஸாம் முடித்தேன். அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி எக்ஸாம் வேறு வருது. இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சோடனே உங்களுக்கு சர்ப்ரைஸ். போடு வானு ஜெயிச்சாச்சு. அப்போ அடுத்த மேட்ச் என்னது? நம்ம ரூம்குள்ளே போய் போவோம். இங்கே ஒருத்தர் சுற்றி போயிட்டு அங்கே ஒருத்தர் வந்தானா எப்பரா எப்படி? இப்போ ஒரே ஒரு நோக்கம் தான். இங்கே எதுவும் பக்கத்தில் கரமுரான்னு கேட்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் இங்கே தான் வருவான். நம்ம இங்கே ரெடியாக இருப்போம். எப்படி சிரிக்குமான்னு பார்த்தா சிரிக்க மாட்டேங்கிறான் பாரு அந்த எமோட். இப்போ அடுத்தது நம்ம 4 vs 3 vs அது மாதிரி போவோம். இங்கே வாங்கடா. 1 vs 1 வாங்கடா. 1 vs இந்த பொண்ணு கூட பண்ணலாமா? இவ எப்படிப்பட்டவன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். இங்கே வந்து தொலைடி. உனக்கு எனக்கும் என்ன பெரிய ஆளா? சரி நம்ம இங்கே போவோம். இனிமேல் தான் ஆட்ட ஆரம்பிக்குது. மில்க் பேஸ். ஐயோ இந்த இடம் எனக்கு கொஞ்சம் தகராறும்.
ஐய 10 நிமிஷம் ஓடுன்னு நினைக்கிறேன். வீடியோ ஆரம்பிச்சு 10 நிமிஷம் ஆக போகுது. டைம் ரொம்ப இன்னைக்கு ப்ரீசியஸாக இருக்கும். இருங்க பாய்ஸ், இன்னும் கொஞ்ச நாளில் நான் ஃபேஸ் ரிவீல் கூட வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, ஃபேஸ் ரிவீல். என்ன கருப்பு வருது? ஐயோ, எனக்கு தெரிஞ்சு நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டேன். லாஸ்ட் இந்த மேட்ச்சில் ஜெயிச்ச மாதிரி தான். எதுக்கோ கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு விளாட்லாம். சரி, பக் ஆகிட்டே இருக்கு. சிரிக்கிறாளா? நானும் சிரிப்பேன். இரு, எனக்கு கோவமாக வருது. இரு, நம்ம இங்கே குதி போகணுமான்னு பார்க்கலாம். குதிக்க முடியவில்லை. இருங்க பாய். இவன் நம்மளை கொல்லுவான்னு நினைக்கிறேன். இந்த பையன் நல்லா விளாடுறான், நான் விளையாட முடிக்கிறேன். ஒரு வேளை நான் நூப் ஆகிட்டேனோ? ஏங்க, இதுக்கு முன்னாடி நான் நிறைய இது விளாண்டிங்க. ஐயோ சை, எல்லாம் வந்து தொலையுது. தெரிஞ்சு ஜெயிச்சிருவோமோ? இல்லையே, இல்லை. ஏங்க நீங்கள் விளையாடுறீங்க. இப்போ ஒரு மீன் எப்பயாவது ஒரு கிலோ எடுப்பேன்னு பார்த்தா இது கிலோ எடுக்கவே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கம்ப்யூட்டர் விளையாட வாய்ப்பு இருக்குது. கம்ப்யூட்டர் விளையாண்டா இது மாதிரி இந்த இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு எல்லோ மாதிரி இருக்குல்ல, அதுதான் வராது. எல்லோன்னு சொல்கிற மாதிரி சர்க்கிள். இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குது எனக்கு, இதில் பேச்சு வர எனக்கு. ப்ரோ பிளேயராக தாங்க. நான் ப்ரோ பிளேயர் இல்லை, சாரி, தகராறில் வந்துருச்சு. ஓ, 1 vs 4 இது ரொம்ப மோசமானச்சு. இங்கே வெளியில் வரட்டும், அப்புறம் தான் விட்டுவேன். ஐயோ, 4 vs. நமக்கு ஏதாவது பவர் இருக்குன்னு பார்த்தா பவரும் இல்லை. ஓ, ஏதோ ஒரு மெசேஜ் வருது. ஓ, என்ன ஆனவுடனே நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தானே பண்ணுறேன், அதனால் எனக்கு சில தகராறுகள் வரும். ஷிட், நம்ம அங்கே போய்ட்டு உட்காருவோம். ஹவுஸ் வரணும். என்னென்ன ஆஃபீஸு நல்லாயிருக்கும்? என்னென்ன ஆஃபீஸ் கொஞ்சம் என்னென்ன ஆஃபீஸில் எனக்கு லெஃப்ட் சைடு வேணுமே. வந்துடுச்சு, அதே வந்துடுச்சு.
ஷே எனக்கு வரல வீடியோ எடுக்கிற கிளிச்சில் எனக்கு இது வர மாட்டேங்குது. இந்த இதில் தோற்று போயிட்டேன் நான். ஜெனி கேமிங் மாதிரி, ஷாப் தமிழ் கேமிங் மாதிரி, ஏர்த்த கேமர் மாதிரி ஜெயிச்சுட்டேன். நான் வந்து உங்களுக்கு ஒன்று கொடுப்பேன், அது என்னன்னு கண்டுபிடிங்க. ஷர்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து வெட்ட மாட்டேங்குது. எனக்கு அப்படியே கடுப்பாக வருது. எங்க இதில் ஒரு முக்கியமான சீக்ரெட்டான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த காமிக்கிறேன் லாஸ்ட்டாக. இந்த மேட்ச்லேயே காமிச்சா நல்லது. இந்த மேட்ச்லேயே காமிச்சிடலான்னு எனக்கு நினைக்கிறேன். இருங்க, அந்த சைடு போய் காமிக்கலான்னு இருக்கேன். வான் எப்பட்றா எனக்கு புரியலல்ல. இப்போ புரியும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எவன்டா அவன் ஃபஸ்ட்டே செத்து போனது? நம்ம ஈஸியான ஒரு இடத்துல ஒளியலாமா? என்ன 2 பேர் இருக்கீங்களா? ஓ சி, கத்தி எடுக்கிறதுலேயே அடிச்சிட்டான். இவன் யாரு தெரில, ப்ரோ பிளேயராக இருக்கான். இங்கே 2+3. ஐயோ, ஆரம்பத்துலேயே அமர்கலம் ஆக்கிட்டாங்களே. லாஸ்ட் 3 vs 2 அவமானமாக போயிடும். அதான் கடுப்பாக வருது. ஓப்பா ஷிட். ஃபஸ்ட் நம்ம 2 vs 2 போவோம். இவனு ஜியாயானா, இவனை நருட்டோனே வருது. நீங்கள் யார் நருட்டோ சீரீஸ் பார்ப்பீங்களோ இனிமேலேருந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது அந்த நருட்டோ சீரீஸ். நருட்டோ ஷிப்புடன் பாருங்க, நருட்டோ ஷிப்புடன் நல்லாயிருக்கும். சைடு கேப்பில் நருட்டோவை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்கிறீங்க. இருங்க, இப்போ வருவான் இங்கே எவனாவது வந்தால் பார்த்துக்கலாம். ஐயோ 2 vs 2. எப்பட்றா தனியால் 2 பேருக்கு சுற்றிட்டேன். எனக்கு இதை பார்த்து நமக்கு வந்து மாதராவோட தான் நமக்கு வருது. எனக்கு மாதரா தான் நமக்கு வருது. நம்ம இங்கே ஒழிஞ்சுப்போம். எனக்கு தெரிஞ்சு அவன் இங்கே தான் வரான்னு நினைக்கிறேன். இல்லை, அங்கே இருந்துட்டான். 3 எனக்கு தெரிஞ்சு இந்த சியான் வந்து நிறைய ப்ளோ பிளேயராக இருப்பான் போல். இவனை பற்றி செக் பண்ணி பார்ப்போம்.
என் சிரிப்பு ரொம்ப மோசமாக இருக்கும். இவங்க என்ன ஜீரோலேயே இருக்காங்க. இந்த சைடில் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தால் பார்த்துப்போம். என்ன அசையாமல் இருக்கான்? ஹெட்ஷாட்டு. ப்ளூ எம்பிவி. ஏப்பா நம்ம அங்கே இருக்கு. ஹவுஸ் திருப்பி வந்தா போலீஸ் ஸ்டேஷனில் போமா மேனேஜர். ரெண்டு கிளி நான் எடுத்தேனா? இங்கே கில்லு நிறைய எடுக்கிறதுங்களுக்கு காசு. ஆனால் இதுதான் தக்காளி ஜூஸு. ஓ எப்படி சுட்டான் தெரியலையே. என்னடா தமிழன்னா உங்களுக்கு யார் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு 22. இன்னும் ஒரு மேட்ச் போட்டுட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. இன்னும் ஒரு மேட்ச் தாங்க. நோ, இந்த ஒரு மேட்ச் முடிஞ்சோடனே இந்த விளையாட்டை முடிஞ்சிச்சுங்க. இருங்க, நம்ம அவுட் ஆகலாமா இல்லை வின் ஆகிறோமான்னு பார்க்கலாம். வின் ஆகிட்டோம். இந்த ஒரு மேட்ச் தாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை முடிக்க போகிறோம் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் வைத்து. எனக்கு தெரிஞ்ச ஒரு கில் தான் எடுத்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கில்ல நிறைய கில் எடுத்த மாதிரி இருக்கே. ஓ நம்மளே கில் பண்ணிட்டாவன். பெரிய ஆள் தான். இதனோட புது இடமா இருக்கு, புரியல. ஐயோ லாஸ்ட் சைடு ஓமோ. ஓ ஷிட். இந்த ஒரே நிமிஷம் இந்த கேமை முடிச்சுட்டு தான் போகிறோம் நம்ம. என்ன ஆகும்? ஓ இருங்க, இந்த தடவை விட்டு கொடுக்க மாட்டேன். ஐயோ நம்ம 3 பாயிண்ட்டு தான், நிறைய பாயிண்ட்டு. ஓ சரி, அவ்வளோதான் நினைக்கிறேன். நம்ம கதை முடிந்து விட்டதா இல்லை இவன் காப்பாற்றுறானான்னு பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம காப்பாற்ற மாட்டோன்னு இப்போ புரிஞ்சிடுச்சு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். சரி பாய்.